வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ் வித் ஹாப்பி குக்கிங். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி இயற்கை காளான் கிரேவி. இதுதான் இயற்கை காளான். நல்லா பூ மாதிரி விரிஞ்சு இருக்கும் இதோட மேல் பாகம். இந்த டைப் ஆஃப் மஷ்ரூம்ஸ் பார்த்திங்கன்னா மழை காலங்களில் இடி இடிக்கும் போது உருவாகும். நிறைய டைப் ஆஃப் இயற்கை காளான்கள் உருவாகும். இதில் இது ஒரு வகை. இன்றைக்கி நம்ம இதில் தான் கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அடியில் இருக்க இந்த அடித்தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நிறைய மண் இருக்கும், அதனால் ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கிரேவியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது இதை நம்ம நல்லா கட் பண்ணி ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நிறைய ஈரப்பதம் இருக்கும் காளானில். இது அப்படியே குழம்புல போட்டோன்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால் இதை முதல்லையே இதில் இருக்க ஈரப்பதத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த காளானை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மஷ்ரூமில் இருந்து. பாருங்கள் எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்குன்னு. இப்போது இந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த காளான் கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிருச்சு, மஷ்ரூமும் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே பேன்லேயே நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு இயற்கை காளான் எப்போவாது கிடச்சா மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் நான்வெஜ் மசாலா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வீட்டிலையே அரைச்ச மசாலா பொடி. இது எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சிக்கன் குழம்பு மசாலா பொடி இருந்தாலும் நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா பொடி இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி கெட்டியான ஒரு கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த காளானை இது கூட சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே காளானை குக் பண்ணிட்டதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காளான் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்குது. நம்மளும் அதே மாதிரி ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் தான் இந்த கிரேவியை செஞ்சுருக்கோம்.
இது சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த சூப்பரான இயற்கை காளான் கிரேவி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.